வணக்கம். நான் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் மாதம் 17 வெள்ளிக்கிழமை. இந்த பதிவு மிகவும் ஆழமான பதிவு. எனக்கு தெரியும் இந்த பதிவு இப்படியான பதிவுகளை மக்கள் பார்க்கறது சரியான குறைவா இருக்கும். ஆனால் வம்பு தும்பு இந்த மனநோயாளிகள் போயிட்டு கொண்டு நான் சில பேர் என்ன சொல்ல விரும்புறேன் இல்லையா, ஒருத்தரையும் சைக்காட்ரி பேஷண்ட் அதை வடிவா அசஸ் பண்ணணும். கூப்பிட்டு இருத்தி இங்க வாதம் பேசம் உனக்கு என்ன பிரச்சனை என்று கூப்பிட்டு அசஸ் பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கு மினிமெண்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது, MME என்று சொல்லி. ஸோ மினிமெண்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஒன்றை செய்து அது பிறகு அவருடைய சிம்டம்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு ஆள்கிட்ட சிம்டம்ஸ் எடுத்துக்கொண்டு போய் அவருடைய இருக்கிற சுத்தமத்தம் எல்லாம் கேட்கணும். மாமா சித்த பேண்டியாக்கள் இவர் எப்படி வளமையா இப்படித்தான் குளர்றவரா வீட்டுல சொல்லி பட் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். நாங்கள் அவர்கிட்ட செல்ஃப் கேர் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி சைக்காட்ரி எனக்கு பிடிச்ச பாடம். சிவதாஸ் சார் இதை பார்த்து கொண்டு போய் தெரியாது, சிவதாஸ் சார் பார்த்து கொண்டு தெரியாது. சைக்காட்ரி எனக்கு பிடிச்ச பாடம். ஃபைனல் இயர்லையும் கூட படித்ததும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் இந்த சைக்காட்ரி தான். ஸோ டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி கடைசி வரைக்கும் கையில் இருந்தது. பின்ன இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு போனோம். மற்ற பாடங்கள் ஒன்றும் நான் ஃபைனல் இயர் முடிச்ச பிறகு எரிஞ்சிட்டேன். மற்ற பாட புத்தகங்கள் தேவையில்லை, ஜூனியர்ஸுக்கு கொடுத்துட்டேன். பட் இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி நான் எப்பவுமே வச்சிருக்கிற புத்தகம். என்ன எனக்கே கடன் டவுட் வர்றது இவங்களுக்கு என்ன டயக்னோசிஸ் போடலாம்னு. ஸோ ஜஸ்ட் ஃபார் அ ஜோக். ஒரு சில பேர் இந்த ஊடகங்கள்ல போயிருந்து கொண்டு குளறி கொண்டிருக்கிறோம். ஸோ அது தொடர்பான கதைப்போம். பட் அதுக்கு முதல் இந்த வீடியோ எது தொடர்பானு சொன்னா, ஓகே, இப்ப மாகாண சபை தேர்தல் என்னுடைய பிளான் என்ன, நான் எதற்காக இந்த அரசியல்ல நிக்கிறேன் என்றது உங்களுக்கு தெரியும். சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர், சிங்கிள் மேன் ஆமி. என்னோட நிக்கிறது கௌசல்யா நரேந்திரன் தான். வேற பிரகாசன் நகல் ஒரு சின்ன ஒரு டீம், கடும் சின்ன டீம். அதாவது நான் கொரில்லா போர் முறை மாதிரி தலைவர் ஆரம்பாளத்துல தொடங்கின மாதிரி ஒரு போர் இல்லா போர்முறை. பெரிய படை உள்ள டீம் இல்லை. தமிழரசு கட்சி, சைக்கிள் பெரிய படை இல்லை, சங்கு, இப்படி வார போற எல்லாரையும் அந்த இயக்கம், பசுமை இயக்கம், இந்த எல்லாத்தையும் சேர்த்து பெரிய படம் மாதிரி ஒரு 20 பேர் இருந்து மீட்டிங் போடுறோம். இல்லை நாங்கள் மீட்டிங் போடுறனாலே 3-4 பேர் தான் அது மீட்டிங் போடுறாங்க. ஆனா கடுமையா விமர்சிக்கப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த விஷயத்துல எனக்கு சரியான சந்தோஷம். ஸோ இப்ப எல்லாரும் கேட்பீங்கள், என்னத்துக்காக அரசியல் நிக்கிறீங்க? சரி, மாகாண சபை வேற எது டாக்டர், இந்த மாகாண சபை தேர்தலில் நீங்கள் ரங்குவீங்களா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, மாகாண சபை தேர்தலில் உங்களுக்கு டீம் இருக்கா? 60 பேர் இருக்கா? இது ரெண்டாவது கேள்வி. அடுத்தது, நீங்கள் அனுர அபிவிருத்தி தேசியம் கிடைக்கிறாங்க. எங்கள்கிட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தனியா தமிழ் தேசியம் மட்டும்தான். அபிவிருத்தி என்றா இப்ப நான் மேல போய் பார்த்தேன், கிழக்குமரனோட போய் எங்களுடைய கயந்திரம் மேற்கொண்டம்பளம் அடிபட்டு விட்டுருக்கார். கயந்திரம் மேற்கொண்டம்பளத்துக்கு என்னத்துக்கு அடிபடுறது தெரியாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இளங்குமரன் என்ன பதிவு சொல்றது தெரியாது. சோ அபிவிருத்தியை பற்றி நாங்க கதைக்கிறதா இருந்தால் இது வேணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் ஒன்று வேணும். எனக்கு அது இல்லை. நான் கேட்டு படிக்கணும். நம்ம சொன்ன படிகள் எத்தனையோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், முக்கியமா எனக்கு தெரிஞ்சாக்கல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இது எப்படி ப்ரெஸ் எப்படி அலோகேஷன் எப்படி இவங்க எப்படி இதை எடுக்கிறவங்க எப்படி பாய்க்கிறவங்க நான் கேட்டு படிக்கிறேன். நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தவொடனே எனக்கு என்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ எல்லாம் கேட்டு படிக்கணும். நாலு போகணும், 4 கேள்வியில கேட்கணுமா? டிரான்ஸ்ஃபர்ல 5 வார்த்தை நேரம் மட்டும் அப்படியே டிரான்ஸ்ஃபர்ல வச்சிருக்கோன்னு கதைக்கிறாங்க. அது இல்லை. ஸோ அந்த வாத்திமாட்ட டிரான்ஸ்ஃபர் பிரச்சனைக்கும் பிரபாரன். ஸோ இந்த நான் பார்த்தேன்னா இந்த இளங்குமரனும் கயந்திரகுமாரும் அடிபடினும் என்னத்துக்கு அடிபடினோட இவர் ஏதோ கேட்கிறார். பேசுகிறோம் கடல் பொங்க விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, நான் ஏன் இந்த அரசியல்ல நிக்கிறேன்? இப்ப தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் இருக்கணும். அவைக்கு அபிவிருத்தி சம்பந்தமான எந்த அறிவும் இல்லை. வடிவ விலை கொள்ளுமோ பேரோடைய சொல்றோம். அது CVK சிவஞானமோ சுமந்திரனாரோ அல்லது எங்கண்ட கயந்திரமார் பொன்னம்பலமோ இவைய பொறுத்த வரைக்கும் இயக்கத்தினுடைய பேரை, பிரபாரனுடைய பேரை, இயக்கத்தினுடைய பேரை, மாலதி இயக்காட பேரை, திலீபண்ணாண்ட பேரை இவ திருப்பி இதெல்லாம் கொண்டாடினால் நினைச்சு கொள்றாங்க தாங்கள் அரசியல்வாதி. அதாவது தாங்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய இருப்பை வச்சிருக்கிற நினைச்சு அதை வச்சு பிசினஸ் பண்றாங்க. சிம்பிள். இந்த வீடியோவை யாராவது விளங்கலாதுண்டா, இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கலேண்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது உங்கள தான் பிரச்சனை. இது சோ சிம்பிள். இந்த அரசியல், இவர்கள் செய்யற இந்த அரசியல் கடும் சிம்பிளான அரசியல். அதாவது தலைவர் எங்களுடைய மணிவண்ணன் நகைக்கணும், நாங்களாம் தலைவருடைய பிள்ளைகள் உண்டு. சரி, ஓகே, சந்தோஷம். சோ
எங்களோட இனமே தலைவருடைய பிள்ளைகள் தான். அதை வச்சு கொண்டு அரசியல் செய்ய போறோமா, சனத்துக்கு என்ன செய்ய போறோம், எங்கள்ட என்ன அரசியல் கொள்கை என்ன என்றது வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள்கிட்ட இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அபிவிருத்தி செய்ய போறோம்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று அங்கே இருக்கு. யாரு? அன்றகுமார் நாயக்கனுடைய கிரவுண்ட், எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய ஜெட்சி வடிவ சொல்றாரு. சோ அபிவிருத்தி செய்ய போறோம்னு அங்க இருக்கிற டீம். சோ இந்த தேசிய டீம் என்ன செய்யுதுண்டா, தமிழ் தேசியம் இருக்கிற டீம் இருந்தா நீ எங்க அரசு அபிவிருத்தி செஞ்சனி என்று சொல்லி அன்றகுமார் நாயக்கா எங்க காட்டு 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 இந்த வடிவேல படத்துல வர மாதிரி எங்க காட்டு 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 காட்டுன்னா அவ இந்த வேற பேப்பரை காட்டி கொண்டு இருக்கீங்க. திஸ் இஸ் த ரியல் பாலிடிக்ஸ் இன் ஸ்ரீலங்கா. இந்த பொலிட்டிக்ஸை விளங்கி கொள்ளேன்னா நீங்க ஒண்ணும் செய்யலாம். இந்த பொலிட்டிக்ஸையும் விளங்கி இதையும் ஒரு பிக்சர் ஒன்றுக்குள்ள போடையிலேண்டா எங்களோட சமூகம். இப்ப நான் இந்த கதைக்கிற வீடியோ 6 லட்சம் ஜனம் பார்க்காது தானே, 6000 பேர் தான் பார்க்க போயிடும். ஸோ அதுல 4000 பேர் 3000 பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து. ஸோ அதுதான் எங்களோட நிலைமை. ஸோ இந்த ரியல் பொலிட்டிக்ஸை விளங்கி கொள்ளையிலும்டா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதாவது வந்து தேசியம் கதைக்கிறார்களால யாழ்ப்பாணத்துல எதுவுமே நடக்க போறீங்க, அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. இல்லை நீங்க தேசிய கட்சிக்கு தான் பார்க்க போறோம், தாராளமா போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது தேசியம் கதைக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் நான் நேரடியாவே சொல்றேன். ஸ்ரீதரன் ஐயாவே இருக்கலாம், கயேந்திரமார் ஐயாவே இருக்கலாம், செல்வம் அடக்கிறனானே இருக்கலாம். எப்படி அபிவிருத்தி செய்ய போற ஒரு தூர நோக்கு, ஒரு கெப்பாசிட்டின்றது கேள்விக்குறி. இந்த 16 வருஷம் நீங்க பாத்துட்டீங்களா, தேசியம் அரசியல் கதைக்கிறார்களால, தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகளால என்னத்தை இவ டார்கெட் பண்ணின, நான் என்ன செய்ய போறேன் என்றது வந்து கேள்விக்குறி. என்னட்ட கேட்பீங்க, ரைட் உண்டு என்ன கதைன்னா அதை கடைசியாவா. அபிவிருத்தி செய்யற அரசியல்வாதிகளால ஒரு பிரச்சனை என்னன்னா, சும்மா வந்து கல்லைத்தான் நடலாம். இப்ப கிரவுண்டுக்கு கல்லை நட்டு அந்த கல்லை அப்படியே இருந்து காக்கா இருந்து எச்சம் போட்டு கொண்டிருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், ரத்மலான ஏர்போர்ட்டை திருத்துறாங்க, செங்கன்னேரியா வந்து ஃபன் பண்ணி. ஆனால் பலாலி ஏர்போர்ட்ல இவ்வளவு காணியடாப்பா இருக்குன்னு கேட்டா நாங்கள் அதுக்கு பகை சொல்ல மாட்டோம், ஐயோ மாட்டோம் கலவு குளருவோம்னு சொல்லி விமல் ரத்நாயக சொல்றேன். ஸோ அவன் அபிவிருத்தி செய்ய போறதும் இல்லை. நான் இந்த பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறதுக்குரிய காரணம் இந்த பொலிட்டிக்ஸை உடைக்கிறது, மக்களை நோக்கி இந்த பொலிட்டிக்ஸை நகர்த்துறது தான் என்னுடைய ரீசன். நீ ஏன் பார்லிமெண்டத்துல இருக்கிற, நீ ஏன் பொலிட்டிக்ஸ் செய்கிறேன்னு கேட்டா மக்களை நோக்கி உடைச்சு இந்த பொலிட்டிக்ஸ் மக்களை விளங்கி கொள்ற அளவுக்கு, மக்கள் போய் கை வைக்கிற அளவுக்கு இந்த பொலிட்டிக்ஸை மாத்திரம். டிசிசி மீட்டிங் இவ்வளவு காலம் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. டிசிசி மீட்டிங் எங்களோட பட்ஜெட் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஃபண்டிங் அலோகேஷன்ஸ் என்ன நடக்குன்னு தெரியாது, டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடக்கும். ஸோ இதை உடைச்சு மக்களுக்கு கொடுக்கறதுதான் என்னுடைய வேலை. சரிதானே? அதுதான் நான் செய்யற பாலிடிக்ஸ். ஆனா என்னுடைய பாலிடிக்ஸ் எய்ம் என்னன்றதுக்கெல்லாம் நான் கடைசியா ஸோ அபிவிருத்தி செய்யறேன்னு சொல்லி 1 வருஷம் கடந்த பிறகு யாழ்ப்பாணத்துல வந்து டாய்லெட் தண்ணி வழியால் வருகின்ற ஒரு பாஸ்போர்ட் நிறுவனம். நான் குறையா சொல்லல, பாஸ்போர்ட் யாழ்ப்பாணத்துல எடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது எப்பயோ செய்திருக்கணும், வவுனியாவிலையும் செய்தேன். அதுக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் காசை போட்டு ஒரு ஆஃபீஸை கொண்டு போட்டுக்கணும், பாஸ்போர்ட் மிஷின் உண்டு. ஓகே, அதுதான் அபிவிருத்தியா? நீங்களே பயில் சொல்லுங்க. அதனால லாபமா நட்டமா? லாபம். ஆனால் அதுதான் அபிவிருத்தியான்னு கேட்டால், இப்ப நான் நீங்க பாக்குறீங்களானே, சுவிட்சர்லாந்துல இருந்தும் ஜெர்மனில இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் நாளைக்கு ஜெர்மனில இருந்தும் வீடியோ போட்டு கொண்டே இருக்கேன். சோ இங்க நடக்கிற அபிவிருத்தி என்ற என்ன, அங்க நடக்கிற அபிவிருத்தி என்றதை நாங்க கம்பேர் பண்ணுவோம். ஏதோ இது அபிவிருத்தி அடைந்த நாடுன்னு சொல்லாதீங்க. நேபாளத்தை போய், பூட்டான போய், நேபாளம், பங்களாதேஷ்ல போய் பாருங்க, போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அபிவிருத்தி அடையாத நாடு. இந்தியா சிம்பிள், ஓகே வல்லரசு, அதை விடுவோம். மால்டீவ்ஸ் சிம்பிளா சின்ன நாடு, அது பக்கத்துல எங்கேயாவது மியான்மர் போய் பாருங்க. ட்ரிப் ஒன்று எடுத்து போய் போடணும்னு ஆசை, அடுத்தடுத்த நாடுகள்ல போவோம். நேபாளுக்கு ஒருக்கா போவோம், மியான்மருக்கு ஒருக்கா போவோம், பூட்டானுக்கு ஒருக்கா போவோம், சிங்கப்பூர் ஒருக்கா போவோம், பப்புவா நியூகினியாவுக்கு ஒருக்கா போவோம். போய் வீடியோ எடுத்து போறோம். அது எனக்கும் பிரியோசனம், உங்களுக்கும் பிரியோசனம். நான் இதுல பாக்குறதால, இந்த அபிவிருத்தியில பாக்குறதால எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. ஸோ why can't we do that in Jaffna? ஸோ அந்த கேள்விக்கு பிறகு வருவோம். ஸோ இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது தரப்போகுதுன்னு நினைச்சு கொண்ட ஆக்களுக்கு இந்த பதில், அரசாங்கம் உங்களுக்கு என்ன தரப்போறன்றத, எப்ப தரப்போறன்றத நீங்க தான் தீர்மானிக்கணும். அது உங்களுக்கு ஓகே. ஆனா இந்த ரியாலிட்டி, வெரி ட்ரூ ரியாலிட்டி வந்து பொதுமக்கள் இப்ப யோசிக்கிறார்கள், இந்த கத்தி கொண்டிருக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை விட ஒன்றுமே இல்லாம கொண்டு தாங்கள் அபிவிருத்தி செய்யறோம்னு சொல்லுற அரசாங்கம் நல்லம் வந்து சொல்லிருக்காங்க. அது சனமந்த மென்டாலிட்டி போயிட்டு அந்த ரியாலிட்டியை விளங்காடி ராசா, உங்களுக்கு அந்த ரியாலிட்டியை விளங்கி கொள்ளலாண்டா அதுக்கு நான் ஒன்றுமே செய்யல. இந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் மக்கள் தீர்மானிக்க போறாரு யாருன்னா, முதலமைச்சர் யாருன்றதை பார்க்க போயிடும். 2வது யாருக்கு சப்போர்ட் பண்ணினா
அதெல்லாம் இந்த மாநசபை தேர்தல் சம்பந்தமா நான் ஒரு ஓப்பனா ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். யாருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவர்கள் எங்களை வளமாக வைத்திருப்பார்கள் என்றுதான் மக்களுடைய எண்ணம். சரிதானே? இப்ப இருக்கிற தமிழ் தேசியவாதினா உளர போயிடும். இப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றான், கவர்மெண்ட் எனக்கு போட்டு அடிக்கிற அடி உங்களுக்கு தெரியும் தானே, எத்தனை வழக்குகள் ரோட்ல பார்க் பண்ணது கூட ஒரு வழக்கு. சோ அது சம்பந்தப்பட வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே இதுதான் இப்ப இருக்கிற ரியாலிட்டி. அதாவது மக்கள் இப்ப திங்க் பண்றார்கள் மாகாண சபையில நாங்கள் இது தொடர்பாக முடிவெடுக்க போவோம். அதாவது மாகாண சபைக்கு போறதாக இருந்தால் மாகாண சபை யார்கிட்ட கொடுக்க போறோம். ஏற்கனவே ஒரு தமிழ் அரசியல்வாதிகள்கிட்ட கொடுத்து நொந்துட்டேன் நாங்கள், உங்களுக்கு வடிவாவே தெரியும். ஏற்கனவே கொடுத்து 2014 நம்பிக்கையில பிரேரணை எல்லாம் கொண்டு ஆளுநர்கிட்ட கொண்டே கொடுத்து எங்கிட்ட சி விக்னேஸ்வரன் ஒரு நீதிபதியை கொண்டு இப்ப இன்னொரு நீதிபதியை கொண்டு வர போயிடும். திருப்பியும் ஒரு காமெடியா தான் இருக்க போகுது. அது இப்ப திருப்பி கொண்டு வர போற எங்கிட்ட புதுசா கொண்டு வர போற நீதிபதி என்ன செய்ய போற? அந்த மனுஷனை 60 வருஷம் கட்டி சேர்த்த பேரே ஒரு நாள்ல இவங்க அந்த மனுஷனை கேவலமா பேச போறாங்க. இப்ப எனக்கே அது தாங்கிலாம இருக்கேன்டா. ஒரு யங் போயா 60 வருஷம் நீதிபதி 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 கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தவர் அடுத்த நாள் இந்த புத்தகங்கள் எல்லாம் கிழிக்க வலிக்கிடுவானுங்கள். சும்மா சொல்லி வேலை இல்லை. சரி, அங்க வில போயிட்டாரு, இங்க வில ஏதோ ஒரு கட்சியோட தானே நிக்கணும். அவர் தனி ஒருவர் அரசியல் செய்கிறதா இருந்தால் அவர் ஏற்கனவே தன்னுடைய பிரச்சனை தொடர்பாக கதைச்சு வெளியால வந்திருப்பார். சோ அவரோட கட்சியில தான் போய் சேர்ந்து நிக்கணும். கட்சியில போய் சேர்ந்துருந்தா மற்ற கட்சி சும்மா இருக்க போதும். அவர் நல்ல மனுஷனை போட்டு பிச்சு எடுக்க போறாங்க. அதை பிறகு ரைட். சோ இப்ப என்னென்ன பிரச்சனை இந்த மாகாண சபையில யாருக்கு சனம் வாக்கு போட போகுது? இது பெரிய ஒரு பிரச்சனை. சனம் யாருக்கு வாக்க போட போறன்றது மாகாண சபையில எல்லாருக்குமே ஒரு கடும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. எனக்கும் அது பிரச்சனை. ஆகவே நான் மாகாண சபைக்கு வாரதா இல்லையான்றதை என்னுடைய மூளையை பாவிச்சு நான் கால்குலேட் பண்ணுவேன். கால்குலேட் பண்ணி போட்டுத்தான் நான் இந்த மாகாண சபைக்கு வருவேன். ஏன்னா மாகாண சபையில தோத்துட்டு போய் எதிர்கட்சியில மாகாண சபை உறுப்பினராக இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அது அதால ஒரு பிரயோசனம் இல்லை. அதாவது நான் மாகாண சபைக்கு இறங்குறதால கௌசல்யா நரேந்திரன் பாராளுமன்றத்துக்கு போறதால இழப்புகள் கூட. சரிதானே? கௌசல்யா நரேந்திரன் பாராளுமன்றத்துக்கு போகின்ற போது இவர்கள் பாராளுமன்றத்துல கதைக்க விட மாட்டார்கள். பிள்ளை என்ன மாதிரி அடிபடாது. அப்ப அவள் ஸ்ட்ரெஸ் ஆகுவாள். பார்லிமெண்ட் போஸ்ட் கொடுக்க அவள் ஸ்ட்ரெஸ் ஆகுவாள். சேம் டைம் அவளை மாகாண சபைக்கு விட்டா மாகாண சபையில நல்ல வாக்குகள் வரும் நான் எனக்கு தெரியும் கௌசல்யா நரேந்திரனுக்கு. ஆனால் மாகாண சபையை தனியா அமைச்சர் யோசிச்சு பாக்குறீங்களா? நான் நேற்று யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் எல்லாம் குடுக்காரன் சொல்லி போட்டேன் சொல்லி உணர்றாங்க. சோ ஒரு மாசம் தான் அவள் மாறி சொல்லிட்டாங்க. அப்ப நேற்று முந்தின நாள் அவளு பேஸ்புக்ல ஒரு அடிபாடு வாங்கிட்டு நான் அதை டேக் பண்ணி எடுத்து விட்டேன். அப்ப அம்மா ஃபைல் சொல்றீங்க ஒரு பொம்பளை பிள்ளை, நான் ஃபைல் சொல்ற சரியில்லை. பொம்பளை ஒரு இனத்துவசி ஒரு ஆள் பூர்ணிமா விஜயசிங் என்று சொல்லி ஒரு இனத்துவசி ஒரு ஆள் கடும் மோசமா புலம்பெயர் தமிழர்களையும் எங்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது புலம்பெயர் தமிழர்கள் தீவிரவாதிகள் அடிப்படையில் அப்ப நான் செக்ரட்டரிக்கு பயிர் சொல்லுவா, நான் பயிர் சொல்றது இழுத்து விட்டேன். கடைசியா என்னோட நீட்டை விட்டாண்டே, நீங்க என்ன இழுத்து விட்டீங்கன்னு சொல்லி. அப்ப இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்களை தாங்கிறான்னு சொன்னா பெரிய ஸ்ட்ரெஸ்களை தாங்கிறது பாராளுமன்றத்துக்கு போறது சரியான கஷ்டம். சோ நாங்க திங்க் பண்றேன். நான் இப்ப ஜட்ஜ் பண்றேன். ஓகே, விச் ஒன் திங்க் பண்ண மூளை பயங்கரமா ஒர்க் பண்ணது. படிக்காத நாடுகளை விட படிக்கிற நாள்களை விட இப்ப படிக்காம இருக்கிற இந்த நாடுகள்ல மூளை பயங்கரமா ஒர்க் பண்ணது நான் திங்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, இப்ப தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால இந்த அபிவிருத்தியையும் செய்யவே இயலாது. அது உங்களுக்கு ஒத்துக்கொள்றீங்க தானே? ஓம் தானே தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால எந்த அபிவிருத்தியையும் செய்யலாது. ஓகே, அபிவிருத்தி செய்ய வாரவர்களால அவையாலையும் அபிவிருத்தி செய்யலாது வடக்கு மாநில. உதாரணத்துக்கு என்பிபிக்கு முழு ஓட்டு பெறப்போதோ இல்லை. என்பிக்கு இப்ப 5 சீட் 6 சீட் இல்ல 8 சீட் தான் மேக்சிமம் பெறப்போகுது. ஸோ என்பிபியாலையும் நடத்தலுமோ நடத்தல. சரி, ரைட். இப்ப இந்த பாயிண்ட்ல தான் நீங்கள் தீர்மானிக்கணும் யார் உங்களுக்கு பெட்டர் என்று. நான் என்னை பற்றி சொல்ல போறேன், என்னை பற்றி பெருமையாக கதைக்க போறேன். ஓகே, என்னுடைய அப்பா போராட்டத்துல இழந்த நான், என்னுடைய அண்ணா போராட்டத்துல இருந்தவர். சின்ன வயசுல இருந்தே போராட்டம் பண்ணா எனக்கு பிடிக்கும். ஆனா ஒரு காலத்துல இந்த யுத்த முடிவுக்கு தமிழ்லாம் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டவன் நான். ஒரு 13 வயசுல யுத்த முடிவுக்கு வராதா, அப்பாவை திருப்பி பார்க்க மாட்டேனான்னு ஆசைப்பட்டவன். சாதாரணமாக ஒரு சாதாரண மனுஷன், ஒரு வைத்தியர், அவ்வளவுதான். எனக்கு பெரிய நுழைஞ்சலாம் இல்லை, நீங்க யோசிக்கிற மாதிரி பெரிய நுழைஞ்சலாம் இல்லை. ஓகே, இப்ப உங்களுக்கு வடிவா தெரியும், வடக்கு மாகாணத்துல ஆரோ ஒருத்தண்ட பேரால பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப அடுத்த டிசிசி மீட்டிங் வைக்காம தான் இவன் பட்ஜெட்டுக்கு போப்பேன். டிசிசி மீட்டிங் வைக்கிறதுக்கு முதுகுல திராணி இல்லை. ஏன் என்ன இல்லாட்டி நான் இங்க வெளிநாட்டுல நிக்கிற நேரம் 12 டிசிசி மீட்டிங் வைக்கணும். ஏனென்றா ஏன் இவர்களுக்கு இந்த திராணி இல்லை என்றால் நான் அங்கே கேள்வி கேட்பேன் ஒரு பயம். சரிதானே? அப்ப பொதுமக்கள் இப்ப எல்லாரும் நினைச்சா நேற்று முந்தின நாள் ஒரு 4-5 போல் உண்டு வரைகள்ல இந்த ஜூரோப்பில் இருக்கிறவன் டிக்டாக்ல குளறவன் திரும்ப சொல்றான். டிக்டாக்ல குளறுகின்ற இந்த அடிமைகள் மனநோயாளிகள், டிக்டாக் மனநோயாளிகள் என்ன
விமர்சித்து போடேக்க நான் ஒரு பதில் விமர்சனம் செஞ்சேன்னா நீங்க ஆம்பளையாடா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி இந்த டிக்டாக் விமர்சகர்களுக்கு வந்து நான் ஒரு தெளிவான பதில் ஒன்று சொல்லியிருக்கேன். அதை ஒன்றெண்டு பேர் டிக்டாக்ல விமர்சனம் செய்யற ஒன்றெண்டு பேரே தான் அதை எடுத்து போட்டு எனக்கு நேற்று ஒரு அம்மா ஒரு கால் பண்ணி தூசணத்தால கதைக்கிற அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரியில்லை பச்சை தூசணத்தால கதைக்கிற அளவுக்கு நான் கடைசியா என்ன செய்யறது பையங்கம்மா போன் எனக்கு வச்சிருக்கேன். சோ அப்படி கதைக்கிற அளவுக்கு 19 வயசுல பிள்ளை பெற்று 10 பிள்ளையை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறாவா போராடுறதுக்கு. அப்படி ஒரு டிக்டாக்ல நிக்கிறது முழுக்க மனநோயாளிகள். அதை விலகி கொள்ளுங்க. டிக்டாக் பாவிக்கிறது முழுக்க மனநோயாளிகள். நான் ஒருபோதுமே இந்த டிக்டாக்கு ஆசைப்பட்டவனும் இல்லை போவோம் இல்லை. இந்த ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா தெரியும். பிறகுதான் கிரியேட் பண்ணா அதுல ஒரு வீடியோ கூட நான் செய்து போடல. நடந்து போற மாதிரி வார மாதிரி இருக்கிற மாதிரி எழும்புற மாதிரி. டிக்டாக்ன்றது ஒரு மனநோய் ஆளிகளுடைய கூடாரம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல இருக்கிறவங்களுக்கு என்ன குடிச்சு போட்டு தான் வளர்றது டிக்டாக்ல. சரிதானே தெளிவா சொல்றேன். நான் யூடியூப் கூட ஓரளவு பரவாயில்ல. யூடியூப் கண்டென்ட் பார்த்து டிலீட் பண்ணுவாங்க. டிக்டாக் அப்படி இல்லை. சோ விஷயத்துக்கு வருவோம். நான் இந்த அரசியலிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்? நான் ஒரு மாகாண சபை முதலமைச்சராக வந்தா என்னுடைய கொள்கை என்ன, எங்க நோக்கி போறேன்ன்றது இப்போ ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாகிறது. எங்க நோக்கி என்னுடைய கொள்கை போறது என்றது. நான் தனியே தமிழ் தேசியம் கதைச்சு காலத்தை வேஸ்ட் ஆக்குவான் இல்லை. சரிதானே? தனியே தமிழ் தேசியம் மட்டுமே. நான் ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒன்றை செய்ய வழிகிறேன். பெரிய ஒரு பிக் பிக்சர் ஒன்று அடிக்கைகள்ல எங்கள்ட எல்லாம் குளருது. நாமள்ட நண்பன் நாமள்ட மச்சான் ஒரு கொஞ்சம் குளருது. அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசோட போட்டார் கொஞ்சம் குளருது. நாமள்கிட்ட காசு வடிட்டார் கொஞ்சம் குளருது. எதிர்கட்சி நான் ஒரு பெரிய பிக் பிக்சர் அடிக்கிறேன். நான் படிக்க என்னுடைய பாவிச்ச மூலையை பாவிச்சு ஒரு பெரிய பிக் பிக்சர் அடிக்கிறேன். ஓகே எங்களோட இனத்துக்கு ஒரு விடுதலை ஒன்று எடுக்கலாம் என்ற ஒரு பெரிய ஒரு பிக் பிக்சர். அதை உங்களுக்கு விளங்கப்படுதில்லை. பிக் பிக்சர்னு சொன்னா பெருசா கனவு காண்றேன். இங்க வச்சு அங்க வச்சு செக்மேட் வச்சு கொண்டு இருக்கோம்னு யோசிக்கல. எங்கடெல்லாம் குளர் நாமளோட சும்மா பொதுமக்கள் கூட ஒரு விஷயங்கள் விளங்காம என்னோட குளறி கொண்டு தெரியணும். சோ அப்ப எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு இந்த அரசியல். என்ன இந்த இதுகளுக்கு விளங்குது இல்லை. ஒரு டபுள் கேம் ஒன்று அடிக்கிறான் அரசியல் என்றதை இவ்வளவு காலமும் ஹிட்டான டாபிக்ல நிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் சொல்லிச்சிருவோம் காணா போயிடுவான். இன்றைக்கும் ஹிட்டான டாபிக். இன்றைக்கும் வந்து 4 பேர் வீடியோ போடுற அளவுக்கு 4 பேர் குளர்ற அளவுக்கு ஐயத் வந்து ஓம் நமஹா மகா எல்லாம் மறப்பாரோ இல்லையோ ஓம் அர்ச்சுனான்றதை மறக்க மாட்டார். அந்த அளவுக்கு இப்போது ஹிட் டாபிக்ல நிக்கிறனோ இல்லையோ. சோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பிரபஞ்சம் சொன்ன பதில். ஓகே அதை விடுவோம். நாங்க பிரச்சனைக்கு வருவோம். சோ இதுல தனிய தமிழ் தேசியம் கதை எனக்கு பின்ன மாவீரர் தினம் கொண்டாட வர இல்லை. மாவீரர் தினம் கொண்டாட வர ஒன்று பண்றது கொண்டாடுறது இல்லை. அது வந்து அனுஷ்டிக்கிறது. ஏன் மாவீரர் தினம் கொண்டாட வர இல்லை? இப்ப சுவிட்சர்லாந்துல வந்து 2ஆம் பிரிஞ்சு மாவீரர் தினம் நடத்திக்கணுமா? சோ இந்த மாவீரர் தினத்துக்கு வடை 15 யூரோவா? சோ அப்படி அதை விடுவோம். நாங்கள் காய்ச்சிக்கிட்டே சொல்லுங்க. காய்ச்சா இங்கே இங்க பேர் குளறுவீங்க. ஐயோ அம்மாண்டு கத்துவீங்க. ஓங்கி வாயில குத்தோடு மாதிரி இருக்குது. சரியா விடுவோம். சோ தனியே மாவீரர் தினம் கொண்டாடுறாலையும் திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினங்களை கொண்டாடுறாலையும் ஒரு சமூகத்துல அபிவிருத்தியையும் மாற்றத்தையும் சமூக மக்களுக்கு ஏதாவது நல்லதையும் செய்யலாமான்னு கேட்டா இல்ல. இதை நீங்க வட்டி போடும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் உண்மை. இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா நான் விட்டுட்டு போறேன். அது பிரச்சனை இல்லை. தனியே அபிவிருத்தி என்று சொல்லி எங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்தையும் மறந்து எங்களுடைய வரலாற்றுகள் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் இருப்போமான்னு கேட்டா இல்ல. சோ உங்களுக்கு வடிவா விளங்கி கொள்ளும். இது ஒரு 2 கால் ஒற்றை கால்ல நடக்கிறது. 2 கால் எங்களுடைய தேசிய போராட்டம் தேசியம்ன்றது உண்டு. சோ நீங்கள் மாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்க போறவர்களுக்கு இந்த தேசிய போராட்டம் தேசியம்ன்றதுல ஐடியா வந்து இருக்கும். என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக he has to die. சிங்கள ஊடகங்கள்லயே போய் தலைவர் தீவிரவாதி இல்லை முடிஞ்ச தீவிரவாதி என்று ப்ரூவ் பண்ணு. உலக நாடெல்லாம் தீவிரவாதி என்று சொல்ற எங்கண்ட இதயத்துல வாழ்ற தலைவர் தீவிரவாதி என்று சொன்னவன் சிங்களத்துல நான். சோ என்னுடைய ஒரு கால் அது வந்து என்னுடைய தலைவருடைய தமிழ் தேசியம் இல்லாம இல்லை. தலைவருடைய கனவுகள் அவ்வளவுதான். தலைவர் இந்த இனம் எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டாரோ அந்த தமிழ் தேசிய உணர்வுகள் கனவுகள் ஒரு கால் ராசம். இன்னொரு கால் அது தனியே நிலத்துல வாழ்கின்ற வடக்குல வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும். அவர்களுடைய அன்றாட உணவு உடை உறையுள் இந்த ஊழல் இந்த ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் வேலையில்லா பட்டதாரிகள் யாரு ஆயுர்வேத டாக்டர்ஸ் இப்ப பாஸ் அவுட் பண்ண போற பட்டதாரிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது அது என்னுடைய அடுத்த கால். சோ நான் தனியே தேசியத்துல ஒட்ட காலில் கொண்டு போறவனும் இல்லை. தனியே இந்த காலில் கொண்டு அபிவிருத்தி என்று சொல்லி கொண்டு போறவனும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. இலங்கையில
யாழ்ப்பாணம் ஒரு சொர்க்காபுரியா மாறணும். யாழ்ப்பாணம் சொன்னா அப்ப முல்லைத்தீவு அவங்க எல்லாம் சண்டை வரக்கூடாது. எனக்கு வடக்கு என்று சொல்றேன்னா வடக்கு ஒரு சொர்க்காபுரியா மாறணும். இந்த விஷயத்தையும் சொல்லி இதை க்ளோஸ் பண்றேன். உங்களுக்கு எனக்கு 2 விஷயம் சொல்ல உண்டு. வடக்கு மாகாண முதலமைச்சரா வந்தா எல்லாம் யாழ்ப்பாணத்திலேயா டாக்டர் இருக்குமென்னு சொல்லி ஒரு முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு அம்மா அவரால் எனக்கு போன் பண்ணி கேட்டேன். எனக்கு அது வெளிச்சது. சரிதான். அதாவது வடக்கு மாகாண சபை வந்தா வடக்கு மாகாண சபையில இருக்கிற சகல அமைச்சுகள் சகல வேலையெல்லாம் யாழ்ப்பாணத்துல கைதடியிலேயா இருக்குமான்னு கேட்டா கைதடி. திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, கைதடி மத்திய ஒன்று கூடல் நிலையமாக மாத்திரம்தான் இருக்கு. அங்க சென்ட்ரலா ஒரு ஒன்று கூடுற இடமாக மாத்திரம் இருக்கும் கைதடி. இதுல முக்கியமான பிரச்சனை இருக்கு. எங்கிட்ட கல்வி ஒரு இடத்துக்கு மாத்தணும், விவசாயம் ஒரு இடத்துக்கு மாத்தணும், பாதைகள் புனரமைப்பு ஒரு இடத்துக்கு மாத்தணும், சுகாதாரத்தை ஒரு இடத்துக்கு மாத்தணும். இந்த 4ஐயும் ஒரு இடத்துக்கு வச்சிருக்கீங்களா? ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் பிடி யாழ்ப்பாணத்துல இருக்க முடியாது, என்னுடைய பாலிசி. சரிதானே? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி, ஓகே, இந்த கல்வியை எங்க கல்வி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுறாரோ அந்த இடத்துக்கு மாகாண சபையின் கல்வி அமைச்சே மாத்தணும். சோ யோசிச்சு பாக்குறேன், வவுனியாவா, கிளிநொச்சியா, முல்லைத்தீவா, இதுல யாழ்ப்பாணம் நல்ல அபிவிருத்தி இடம் என்றபடியா நான் கட்டாயம் கல்வியை கொண்டே முல்லைத்தீவுல தான் போடுவேன். திருப்பம் சொல்லணும் உங்களுக்கு, கல்வி அமைச்சு முல்லைத்தீவுல தான் இருக்கும். முல்லைத்தீவுக்கு தான் டெய்லி போயிட்டு வர வேண்டியிருக்கும். நீங்க டிரான்ஸ்ஃபர் கல்வி அமைச்சு இதை கோவிக்கிறாங்க, கோவிக்கலாம், கோவிக்காம கோவிக்க கூடாது. விவசாய அமைச்சு கிளிநொச்சியில இருக்கு. கிளிநொச்சி தான் விவசாயத்துக்கு போனோம். சோ விவசாயத்தை சுத்தி கிளிநொச்சியை சுத்தி தான் விவசாயம் நடக்குது. விவசாய அமைச்சை கொண்டே அங்க பில்டிங் கொண்ட கட்டி அங்க கொண்டே போடுவேன். விவசாய அமைச்சுக்கார அங்க இரு மீட்டிங் வேணுமெண்டா ஜூம்ல மீட் பண்ண அல்லது வந்து கதை. பட் மாகாண சபை அமர்வெடுக்க வேணுமெண்டா நீ வெஹிக்கிள்ல வா, ட்ரெயின்ல வா, வெஹிக்கிள்ல வா. நான் குமாரசாமிக்க மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ட்ரெயின்ல வாங்க, அவங்களுக்கு வாகனத்தை கொடுத்து வாகனத்துக்கு பெட்ரோலும் அடிச்சு நான் எடுப்பேன். பாதைகள் அபிவிருத்தி அல்லது மீன்பிடித்துறை அது எல்லாத்தையுமே கொண்டே நான் மென்னர்ல போடுவேன். இதுதான் என்னுடைய பிளான். மென்னர்ல போடுவேன். சுகாதாரத்தை வேணுமெண்டா வவுனியாவில போடுவேன் அல்லது யாழ்ப்பாணத்துல போடுவேன். சுகாதாரத்துக்கு பெரும்பாலும் வவுனியாவில தான் கொண்டே சுகாதாரத்தை போடுவேன். சோ இந்த நாளும் இருக்கத்தக்கனியா ஒவ்வொரு இடங்கள்ல இருக்குது. ஜஸ்ட் பிளான். அது நாங்க அந்த டைம்ல டிசைட் பண்ணுவோம். கிளிநொச்சியில கொண்டே கல்வியை போடுறதா, கிளிநொச்சியில கொண்டே சுகாதாரத்தை போடுறதா. ஆனால் எல்லாமே எல்லா அமைச்சுகளும் ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு போயிடும். உங்களுக்கு தேவையான எல்லாம் ஆன்லைன்ல செய்யக்கூடிய இருக்கும், போன்ல செய்யக்கூடிய இருக்கும். நீங்க போக தேவையில்லை. எல்லாம் தனியே யாழ்ப்பாணத்துல வட்டமா வச்சு கொண்டிருக்காம யாழ்ப்பாணத்தை சிங்கப்பூரா மாத்துவோம். இந்த அமைச்சு எல்லாத்தையும் தள்ளி கொண்டே வேற இடத்துல எறியும், ஒவ்வொரு இடத்துல எறியும். அதாவது வவுனியாவில் உண்டு, கிளிநொச்சியில் உண்டு, முல்லைத்தீவில் உண்டு, மென்னேர்ல ஒன்றை கொண்டே தள்ளுவோம். 4 அமைச்சையும் 4 இடத்துல கொண்டுட்டு யாழ்ப்பாணத்துல மாகாண சபை இருக்கிறது. இதை பிடிக்காதாக போட் போட வேண்டாம், பிடிச்சாக போட் போடுவோம். சரி, என்ன யாழ்ப்பாணத்தை நீத்து போச்சு வராது இல்லை. யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெரிய கனவு. இப்ப கைதடியில ஆரம்பிக்குதோ, கைதடியில அந்த யாழ்ப்பாணம் வளைவு இருக்கு தானே, அதுல ஆரம்பிச்சு இங்க கேட்க இந்த இடத்தை நாங்கள் ஒரு புனித பிரதேசமா மாற்றுவோம். அங்க வெத்தில துப்பு இல்லாது, அங்க குப்பை போட இல்லாது, எல்லாம் கடும் சட்டங்களை இயற்றுவோம். நீங்க எனக்கு மெஜாரிட்டி தந்தா கடும் சட்டங்களை ஏற்றுவோம். அங்க உள்ளுக்குள்ள வாரேன்டா பே பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு இங்க கார் ஒன்றை பே பண்றேன், பார்க் பண்றேன்டா, காரை பார்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நம்பர் பிளேட் ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காசு விழுந்து கொண்டு இருக்கு. உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு விழுந்து கொண்டு இருக்கணும். உங்களுக்கு அக்கௌண்ட்ல வெட்டி கொண்டு இருக்கும் காசு. நீங்க கட்டாட்டி ஐயோ அம்மாண்டு கத்தினா வீட்டுக்கு அட்ரஸ் வரும். அதுக்கு பிறகு உங்களோட காருண்ட லைசன்ஸை துளைப்பாங்க. இங்க கார் ஓடி இல்லாது. அதுக்கு பிறகு இல்லைன்னா உங்களோட ஹிஸ்டரி அதாவது எனக்கு நேற்று அண்ணா மாதிரி விளங்கப்படுத்தினவே உங்களோட ஹிஸ்டரி ரெட் லைன்ல விழுந்து கொண்டு இருக்கும். ஆகவே நீங்க அது பிறகு வீடு கட்ட போறீங்கன்னு சொல்லி இங்க அது போய் நின்றா ஆனா அதை பார்ப்பான், இவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சோ நீங்க வீடு கட்டிடாது, நேரடியா வரும். சோ எல்லாத்தையும் மாத்துவோம். ஒரு பெரிய ஆசை. அதால நான் என்னுடைய கொள்கைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கல்வி, சுகாதாரம், விவசாயத்துறை, இந்த மீன்பிடித்துறை, இவைதான் என்னுடைய கண். மாகாண சபையில 600 மில்லியனா அடிபட்டு 1200 மில்லியன் எடுத்தோம். தரமாட்டாங்கன்னு சொல்றாங்களா? வெவ்வேறு நாடுகள்ல நேரடியாக மாகாண சபையில ஒவ்வொரு ப்ரொஜெக்டில் எழுதி கொண்டு போய் ஒரு நாள்ல நான் இது செய்வேன் நீங்க எதிர்பார்த்தா முட்டாள்தனம். 5 வருஷம் மாகாண சபையில நான் சொன்ன 30% நான் வெரி ஃப்ராங்கா உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப சொன்ன இந்த கனவுகள் 30% 5 வருஷத்துல நான் செய்வேன், 40% 5 வருஷத்துல செய்வேன். நான் சொல்லல இவ்வளத்தையும் ஒரு வருஷத்துல செய்வேன் நான் சொல்லல. இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தச்சமய மாகாண முதலமைச்சரா ஒரு வருடத்துல என்ன செஞ்சவரன் என்ன செய்யலாது. ஃபர்ஸ்ட் இல்ல கைசன் ஒன்று இருக்கு, கைசன் என்று சொல்லி இருக்கு. அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல கைசன்
ஒன்று படிப்பாங்க, KIZTN படிச்சு பாருங்க ஒரு. அதுல 5A சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது சொமெட்ஸா படிச்சா மறந்து போனேன். முதலாவது கிளீனிங். முதலாவது வந்து அந்த மாகாணத்தை கிளீன் பண்ற வேலை. அதுக்கு வந்து என்ன கிளீன் ஸ்ரீலங்கா இல்லடா, கிளீனிங். கிளீனிங்ன்றது சுகாதாரத்துறையில இருக்கிற கெட்டவன எல்லாத்தையும் வீட்டு அனுப்புவோம், எல்லாரையும் பதவி இறக்கி திலத்தோம். கள்ளங்கள் இந்த சுகாதாரத்துறையில் இருக்கிற முழு கல்லரையும் இந்த 5 கொஞ்சம் பேர் மாட்டி இருக்கணும் வழக்குகள் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவோம். அதுதான் கிளீனிங். இந்த கல்வித்துறை இருக்குதானே, இந்த கல்வித்துறையில இருந்தோட டிரான்ஸ்ஃபர் அடிக்கிறது காசு பண்ற கொஞ்சம் பேர் கையும் களவுமா மாட்டிக்கிற மாதிரி இருந்தா அவையே கிளீன் பண்ணணும். விவசாயத்துறையில வேலை இல்லாம வேலை செய்யாம இருக்கணும் கொஞ்சம் பேர், நான் பேரை சொல்ல விரும்பல, எத்தனை இதை பாவிச்ச கேட்டு அவைக்கே தெரியாது. 550 மில்லியன் வந்திருக்கு. சரி, எனக்கு உங்களை சொல்லி பிரியோசனம் இல்லை, நீங்க நடத்துங்க உங்களோட யாழ்ப்பாணத்துல. நான் போவேன், நான் போயிடுவேன் சில நேரங்கள்ல. 550 மில்லியன் வந்திருக்குது. விவசாயிகளுக்கு என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியாது. சிறு வெங்காயத்தை பயிரிட்டு போட்டு விற்கிறதுக்கு வழியே இல்லாம இருக்கிறாங்க. சோ இவங்கள திலத்தவன் பெருந்தோட்டத்துல அந்த ரோட்டு போடுறேன் கண்ட்ராக்ட் போடுறேன்னு சொல்லி அந்த சிரட்டையில கொண்டு ரோட்டு போட்டு கொண்டிருக்காங்க தானே, இவங்க எல்லாரையும் திலத்தவன். இந்த கண்ட்ராக்ட் எழுதினவன் கண்ட்ராக்ட் பண்ணவன் எல்லாரையுமே திலத்துவேன். உங்களுக்கு தெரியும், நான் இப்பவே கடும் மோசமான ஒரு ஆள். நான் மாகாண சபைக்கு வரவே இருந்தா பயங்கர கடும் மோசமா இருக்கு, பயங்கர கடும் மோசமா இருக்கு. மாறி மாறி வழக்குகள் தான் கொடுக்கும். மாகாண சபை முதலமைச்சருக்கு ஒரு 1000 வழக்குகளாவது இருக்கும். நீதிமன்றங்கள் தண்டாடும். எப்படி முழு பேரையும் துளைப்பேன் தான். அதான் என் ஆசை. வேலை செய்ய விருப்பம் இல்லையோ தயவு செய்து ரிட்டர்ன் பண்ணி போட்டு போ. 60 வயசுலையும் கிளண்டி கொண்டிருக்காதா சுகாதாரத்துல, தயவு செய்து போ. நீ அடிச்ச காசு காணும். நீங்கள் விழாலம் துளைச்சு 4 வீடு கட்டினது, கந்தர் மடத்துல கட்டின வீடுகள் எல்லாமே காணும். போய் துளை. ஆனா நான் விட மாட்டேன், போய் துளை என்று வெளிநாட்டு கூட உன்னை இந்த போல் போட்டு தூக்கி திருப்பி எடுத்து கொண்டு வச்சிருப்பேன் யாழ்ப்பாணத்துல. ஞாபகம் வச்சுக்கொள். இராஷா செவ்வந்தி வர மாதிரி ஒரு காலத்துல இந்த சுகாதாரத்துல இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போய் இந்த பார்மசிகளுக்கு இது கொடுத்து வேண்டினாக்கள் எல்லாரையும் அடிப்போம். எல்லா பழைய ஃபைலும் தோண்டுவேன். திரும்பவும் சொல்றேன்டா, நீங்க மறந்து மாகாண சபையில நான் வெல்லக்கூடாதுன்னு மேக்சிமம் ஒர்க் பண்ணுவோம். திரும்பவும் சொல்றேன், மாகாண சபை வர மாதிரி இருந்தா துளைப்பேன், அடியோட துளைப்பேன். அடியோட துளைச்சு கொண்டு போய் அள்ளி கொண்டே ஜெயில போடுது. அது 100% உங்களுக்கு நான் ப்ரொமிஸ் பண்றேன். அடியோட உங்களை மாகாண சபை வர மாதிரி இருந்தா அடியோட துளைப்பேன். இந்த காவாலியல் திருப்பவும் சொல்றேன், இந்த எனக்கு போட் போடாத பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த காவாலியல் ரோட்டு வட்டில வந்து வெட்டு குத்துறது, உங்க மீச வச்சோன்னு தெரிகிறது, இந்த குடிமையாற்ற எல்லாரையும் பிடிச்சு கோஸ்வாய் படிச்சு கழுவி சட்டம் கொண்டு வந்து ஒரு சாதாரண மனுஷனா வடிவான மனுஷனா மாத்துவேன். உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், நான் மாகாண சபை வரக்கூடாதுன்னு நீங்கள் மேக்சிமம் ஒர்க் பண்ணுங்கடாப்பா. சரிதானே? மாகாண சபை நான் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக மேக்சிமம் குளறு டிக்டாக்ல இருந்து, குளறு யூடியூப்ல இருந்து. ஆனா மாகாண சபை இடுப்புனா இருந்தா இந்த ஊழல் செய்யறோம், இந்த அன்றகுமார் நாயக்க மாதிரி ஓகே நாங்கள் அதெல்லாம் ஊழல் செய்யறாங்களை பிடிக்கிறோம்னு சொல்லுங்க தட்டிப்பட வைத்தியசாலையில அவ்வளவையும் எடுத்து கொடுத்து முன்ன வரைக்கும் ஊழல் பிடிக்கல. ஆகவே இதுதான் உங்களுடைய அரசியல். அனுர அரசு குமார சாநாயக்கனுடைய ஊழல்வாதிகளுடைய வேலை. வடக்கு மாநிலத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. சரிதானே? ஒரு பெரும் பதவியில இருக்கிறார் வடக்கு மாநிலத்துல, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. பிரயோசனம் என்றத புரோசனம் என்று சொல்ற ஆள். அவரை பத்தி எனக்கு கோபம் இல்லை, ஏன்னா இவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அவரை நான் பேசி பிரயோசனம் இல்லை. ஆனால் இவங்களுடைய கைக்கு இந்த மாநசபை போயிட்டா மறுபடியும் இந்த ஊழல்வாதி அரசியல்வாதிகள், பிரதீபன் நேரடியாக ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார். GA பிரதீபன் ஒரு ஊழல்வாதி, இவரை இங்க இருந்து ரிமூவ் பண்ணுங்க. இப்பவும் அரசாங்கம் ரிமூவ் பண்ணல. ஏன்? ஊழலுக்குள்ள ஊழல். அரசாங்கமே ஒரு கடும் ஊழலான இடம். 5 கிலோ எனக்கு நேரடியாக சொல்லப்பட்டது, வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் நான். 5 கிலோ கனவை, 10 கிலோ ரால், மற்றது ஒவ்வொரு மாதம் கொடுக்கணுமா கடல் அட்டை பண்ண கொடுக்கறதுக்கு எனக்கு நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது. நான் அதில் கலைக்கிறதுக்கு பாராளுமன்றத்துல இருந்தேன்னா நான் இல்லாத நேரத்தில் சில பேர் கலைச்சிச்சு ஓடிட்டேன். பதில சொல்லிட்டு ஓடிங்க. உங்களுக்கு தெரியாது சொன்ன பதில். அங்க அர்ச்சுனான் இருந்தா பாராளுமன்றம் இருக்கும். அவை தெளிவா திரும்ப சொல்றேன், மாகாண சபையில நான் வரக்கூடாது. மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். நான் வருவேன் இருந்தா யாழ்ப்பாணத்தை கிளீன் பண்ணி தான் போவேன், வவுனியா கிளீன் பண்ணி தான் போவேன். எனக்கு இந்த மத பிரச்சனைகள் அது எதுவுமே இருக்காது. என்னுடைய சாம்ராஜ்யத்துல இந்த மத பிரச்சனை, முஸ்லீம் தமிழ் பிரச்சனை, முஸ்லீம் சிங்கள பிரச்சனை, அது கௌசல்யா நரேந்திரன் இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்து இன விரோதிகளா இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த நாட்டுல நாங்கள் உண்டாக வாழணும். எங்களுக்கு முஸ்லிம் மக்களும் தேவை, எங்களுக்கு சிங்கள மக்களும் தேவை. நாங்கள் இன்றைக்கு இங்க பாருங்க 170 இனம் இருக்கிற சுவிட்சர்லாந்து. நான் ஒரு கருப்பன், சரிதானே? எப்படி என்ன ட்ரீட் பண்றாங்க? நான் ஒரு கருப்பன், நான் இதுதான் சுவிட்சர்லாந்து. ஆனால் அங்க அது முஸ்லீம், இது சிங்களம், இது தமிழ், பாத்திய மச்சான் தமிழ் இது என்று சொல்லி. ஆகவே
90களில் 95களில் நடந்த 85ல நடந்த பழைய விடயங்களை திருப்ப உளறி கொண்டிருப்பவங்க இருந்தா அப்படியே உளறி கொண்டிருக்க வேண்டியது. அந்த எண்ணப்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன். முஸ்லிம் மக்கள் எனக்கு சப்போர்ட் போடுகிறாருடைய உங்களுக்கு விருப்பமானாக்களுக்கு போட்டுக்கொண்டு பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லிம் மக்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் முஸ்லிம் மக்களுக்கு எதிரானவன் இல்லை. காலப்போக விளங்கு எனக்கும் உங்களுடைய தொப்பியை போட்டுக்கொண்டு உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு நாள் வந்து பள்ளியிலே தொழுவதற்கு ஆசை. நான் மதங்களுக்கு அடிமைப்பட்டவன் இல்லை, நானே ஒரு மதம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன்.